ஸோ அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முடிஞ்சு போன விஷயங்கள்லேருந்து வெளியேற பார்க்கணும். வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிறதுக்கான விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, எதுக்காகவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். வாய்ப்பை தேடி ஓட தேவையில்லை அப்படின்னு இருக்கு. இந்த வாரம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் ஒயிட் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 32326. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு லைஃப் ஸ்டைலோ இல்லை மைண்ட் செட்டோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி பவர் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த வாரம் கும்பராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கும்பராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது வாழ்க்கையில் நடக்கணும், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு பெருசாக ஏதாவது கிடைக்கணும், நடக்கணும் அப்படின்னா மருதமலை முருகரை வேண்டிக்கிட்டு அந்த காரியங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த காரியம் நிறைவேறினாலும் சரி, நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்போ வேணாலும் இவங்க மருதமலை முருகரை தரிசனம் பண்ணுறது, வழிபாடு செய்கிறது, கண்டிப்பாக அந்த காரியங்கள் இவங்களுக்கு கைகூடும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜர். ஓகே. ஸோ கும்பராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க.